உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் உள்ளூர் பக்தர்களுக்கு தரிசன வழி திறப்பு, பணியாளர்களின் நிலுவை கூலி வழங்கல், பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அரசியல் கட்சிகள், இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயிலிலே இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்றால், இங்கே வரக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு தனி வழி எப்பொழுதுமே இருக்கும், காலங்காலமாக இருக்கும். அந்த வழியை எல்லாம் இப்பொழுது அடைத்துவிட்டு 200 ரூபா டோக்கன் செல்ல சொல்லுகிறோம். அதை உண்மையாக வறுமையாக கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய யாத்திரிகள் வரக்கூடியவர்களுக்கு தீர்த்தங்களை 22 தீர்த்தங்களையும் அள்ளி வாளியில் இறைத்து ஊற்றக்கூடிய ஒவ்வொரு அந்த யாத்திரை குமஸ்தா பணியாளர்களுக்கு இரவை கூலியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்பதை உடனடியாக இந்த கோயில் நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் இந்த நகராட்சியிலே சுத்தமாக வையுங்கள். கோயிலை சுற்றி உள்ள பகுதிகளெல்லாம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. அக்னி தீர்த்த கடை, கோதண்டராமன் கோயில் போன்ற பகுதிகளெல்லாம் கிருமி நாசினியை காலையிலும் மாலையிலும் தெளிக்க வேண்டும். ப்ளீச்சிங் பவுடரை தெளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிருமி வராது, நோய் தொற்றாது என்று சொல்லியிருக்கிறார். கழிப்பறை பாதாள சாக்கடையை மோசமாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் ஆலயத்தில் இந்த ருத்ர பூஜை, கங்கையில இருந்து நீரை கொண்டு வந்து ருத்ர பூஜை செய்யக்கூடிய யாத்திரிகளுக்கு செய்துவிட்டு அந்த பிராமணர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஸ்லோகங்களை சொல்லி அந்த ருத்ர பூஜையை செய்து கொண்டு வந்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த கங்கை நீரில். அதை கூட இவர்கள் இப்பொழுது விடுவதில்லை. என்ன நடக்கிறது இந்த ஆலயத்தில்? மிகவும் அக்கிரமங்கள் நடக்கிறது, மோசமாக நடக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். வெகு விரைவில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த துன்பங்கள், மக்களுடைய ஏற்பட்ட துயரங்கள் எல்லாத்தையும் உடனடியாக நீக்கி சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவோம். இரண்டாவது, இங்கே போடப்பட்ட அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலைகளை மீண்டும் கூட போட திராணி இல்லாத இந்த அரசை வன்மையாக கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடந்தது.